الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது செய்த மாபெரும் உபகாரம் ரமலானை கொடுத்து ரமலானுடைய இரவுகளிலே நின்று வணங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அதில் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று சொல்லக்கூடிய அவனுடைய திருமறையை ஓதக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த நாவு அவனுடைய அத்தியாயங்களை உச்சரிக்கின்றதோ, எந்த செவிகள் அல்லாஹ்வுடைய வேதத்தை கேட்கின்றதோ, ஓதிய நாவிற்கும் கேட்ட செவிகளுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் இதை சாட்சியாக ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். குர்ஆனுடைய தொடர்பை முழுமையாக மௌத்து வரையிலும் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவான், நாளை மறுமையிலே மௌத்துக்கு பின்னால் உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம் சாட்சி என்னவென்று சொன்னால் குர்ஆன் தான் சாட்சியாகும். எனவே அந்த குர்ஆனை சாட்சி ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் குர்ஆனுடைய தொடர்பில் முழுமை பெறணும். குர்ஆனுடைய தொடர்பு இல்லாவிட்டாலும் கூட அது எந்த வயதை அடைந்தாலும் குர்ஆனுக்கு அல்லாஹ் சொல்வதை போன்று முடிவு என்பது இல்லை. கடலுக்கு எப்படி முடிவு இல்லையோ அதே போன்று குர்ஆனுடைய வசனங்களுக்கு முடிவு இல்லை. அதனாலே மறுமை வரை நம்மளை என்ன செய்யணும், நம்மை சொர்க்கத்தில் கொண்டுட்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லி காமிப்பாங்க. குறிப்பாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களையும் குர்ஆனை தொடாவிட்டாலும் அதை முயற்சி செஞ்சு ஏதாவது ஒரு நேரத்தில் அல்லாஹ்விற்கு சாட்சியாளராக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, என்னுடன் 11 ஜுஸூக்கள் முடிக்கப்பட்டிருக்கின்றது. 9வது தராவியுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய தலைப்பாக நம்ம பேச இருப்பது என்ன அப்படின்னு சொன்னால், மசாயில்கள், நோன்பு சம்பந்தமாக சில சட்டதிட்டங்கள் தெரிஞ்சிருக்கும் அல்லது தெரியாமல் இருக்கும் அல்லது மறந்திருப்போம். இதை ஞாபகம் ஊட்டுவதற்காக வேண்டி இந்த இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிப்பான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமு சியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும். ஈமான் கொண்ட விசுவாசிகளை, உங்களுக்கு நாம் நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம். உங்களுக்கு மட்டும் நம்ம கடமையாக்கலை, இதற்கு முன்னாடி எத்தனை சமுதாயம் வந்தனவோ அந்த சமுதாயத்தில் அனைவருக்கும் என்ன செஞ்சோம், நம்ம நோன்பை கடமையாக்கி வச்சோம். ஏன் நோன்பை கடமையாக்கி வைத்தோம் என்று சொன்னால், லஅல்லக்கும் தத்தக்குன், உங்களிடத்துல தக்வா வரணும், அல்லாஹ்வுடைய பயபக்தி வரணும். நோன்புக்கு மட்டுமல்ல, இந்த நோன்பின் காரணமாக தன்னுடைய அடுத்த வாழ்நாள் முழுவதும் அடுத்த ஆண்டு வரையிலும் என்ன செய்யணும், அந்த இடைப்பட்ட நாட்களில் ஒரு வருட காலங்கள் என்ன செய்யணும், நம்மள்கிட்ட தக்குவா வரணும். அடுத்த நோன்பு, அதாவது பவர் ஏற்றுறது, சார்ஜ் ஏற்றுறது. ஒரு செல்ஃபோனுக்கு சார்ஜ் போயிருச்சு அப்படின்னு சொன்னால் சார்ஜ் ஏற்றுறோம். அதே மாதிரி இந்த ரமலான் அல்லாஹ் ஏன் கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொன்னால் சார்ஜ் ஏற்றுறது, இபாதத்தை கொண்டு தக்குவாவை கொண்டு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறோம். கணியத்திற்குரிய பெருமக்களை, ஆண்களை விட அதிகமாக நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் பெண்கள் அதிகமாக நோன்பு வைக்கக்கூடியவங்களாக மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால் இருக்கிறீங்க. இப்போ நோன்புடைய காலங்களில் ஊசி போடுவது, குளுக்கோஸ் ஏற்றுவது, தைலம் தேய்ப்பது, இன்ஹலர் அதாவது சுவாசம், வாயில் மருந்து அடிப்பாங்க, இதுவெல்லாம் மார்க்கத்தில் பயன்படுத்தலாமா? பயன்படுத்தினா நோன்பு கூடுமா?
அல்லது பயன்படுத்தக்கூடாதா என்பதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறான். பேசக்கூடிய நாவிற்கும் கேட்கக்கூடிய செவிகளுக்கும் அல்லாஹ் முழுமையாக பின்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, ரமலானுடைய பகல் காலங்களில் நோன்பாளி உடலிலே ஊசி போட்டு கொள்ளலாமா, குளுக்கோஸ் ஏற்றலாமா, அவ்வாறு ஊசி போட்டால் குளுக்கோஸ் ஏற்றுனா நோன்பு முறிஞ்சிருமா அல்லது முறியாதா என்பதை பற்றி மார்க்கம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா, பெருமக்களே, சதையிலும் நரம்பிலும் செலுத்தக்கூடிய மருந்து இருக்குது. ஊசியாக இருக்கட்டும் அல்லது குளுக்கோஸாக இருக்கட்டும், நோன்பு முறியாது அப்படின்னு சொல்லி மார்க்கம் சொல்லுது. நல்லா விளங்கணும். சதையிலும் நரம்பிலும் ஏற்றக்கூடிய மருந்துகளின் காரணமாக ஒரு நோன்பாளியுடைய நோன்பு எந்த காரணத்தை கொண்டும் முறியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த மருந்துடைய சத்து உடலில் உள்ள வெளிப்படையான துவாரங்களின் மூலமாக செலுத்தப்படலை. அந்த மருந்து வெளிப்படையான துவாரங்கள், உடலில் வெளிப்படையான துவாரங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், சொல்லுவாங்க, கண்ணுக்கு புலன்படுகின்ற நவத்துவாரங்கள் நமக்கு உண்டு. அதாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய ஓட்டைகள். இது வழியாக நம்ம மருந்துகளோ அல்லது ஏதாவது ஒரு பொருளோ சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் மார்க்கம் நோன்பு முறிஞ்சிருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மார்க்கம் சொல்லுது. கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த துவாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பெருமக்களை, கண்ணின் இரு துளைகள் 2 கண் இருக்குல்ல, கண்ணில் மருந்து ஊற்றுறோம், அது கூடாது நோன்பாளிகள். அதே மாதிரி காதின் இரு துளைகள் 2 காது ஓட்டை, அதே மாதிரி மூக்கின் இரு துளைகள் 2 மூக்கில் இருக்கக்கூடிய துவாரங்கள், அதே போன்று வாய் துளைகள், அப்புறம் சிறுநீர் கழிக்கக்கூடிய இடம், அதே போன்று மலம் கழிக்கக்கூடிய துவாரங்கள். இந்த 9 துவாரங்களின் மூலமாக ஏதாவது உள்ளே சென்றால், எல்லா அறிஞர் பெருமக்களும் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு எமர்ஜென்சி கண்ணில் மருந்து ஊற்றுறோம், அது ஒரு விஷயம். அதில் சில சட்டங்கள், அதுலேயும் சட்டம் இருக்குது, பின்னாடி சொல்லப்படும். இப்போ இந்த 9 துவாரங்களின் மூலமாக மருந்துகள் செலுத்தினாங்க ஒரு நோன்பாளி அப்படின்னு சொன்னால் நோன்பு முறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி கிதாபில் எழுதுகிறாங்க. ஆனால் நம்முடைய உடலில் கண்ணுக்கு தெரியாத ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி மார்க்கமும் சொல்லுது, அறிவியலும் சொல்லுது, மருத்துவர்கள் டாக்டர்களும் சொல்கிறாங்க. ஆனால் அவை சாதாரணமாக நம்ம கண்ணுக்கு தெரிகிறது இல்லை. எப்படி அப்படின்னு சொன்னால், கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இதில் குர்ஆன் ஆயத்து இருக்குது, ஹதீஸும் இருக்குது, நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களில் மார்க்கமும் இருக்குது, அதே நேரத்தில் மருத்துவமும் இருக்குது. வியர்வை வெளியாகுது பாருங்க. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் நின்று தொழுகிறோம், எந்த அளவு வியர்வை வருது, எங்கேருந்து வியர்வை வருது கண்டுபிடிக்க முடியுதா? உடம்புல இருந்து வருது. எந்தெந்த இடத்துல இருந்து வருது? இப்போ மருத்துவர்களும் விஞ்ஞானமும் சொல்கிறாங்க, மனிதர்களுடைய உடல் இருக்குது பாருங்க, நம்ம உடம்புல 25 லட்சம் முதல் 50 லட்சம் வரையிலான வியர்வை சுரப்பிகள் இருக்குதா. நம்ம உடம்புல எத்தனை ஓட்டை இருக்குதா? 25 லட்சம் முதல் 50 லட்சம் ஓட்டை இருக்குதா வியர்வை வர்றதுக்கு முன்னாடி. தேடி பாருங்க, எங்கேயாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு. தெரியாது. இதுவெல்லாம் கண்ணுக்கு தெரியாத சுரப்பிகள் அப்படின்னு சொல்லி கிதாபில் எழுதுறாங்க. அதே போன்று ஒரு ஆய்வின் படி எழுதப்படுது, நமது உடம்புல 3.5 கோடி ரோம துவாரங்கள் இருக்குதா. முடி வளருது பாருங்க உடம்புல. இந்த முடி வளர்றதுக்கு எத்தனை ஓட்டை அப்படின்னு சொன்னால் 3.5 கோடி ஓட்டைகள், கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை, மனிதனுடைய கண்களுக்கு தெரியாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உடம்புல வச்சிருக்கிறான். அப்ப இதை கொண்டுதான் வேர்வையும் அல்லாஹ் வெளியாக்குறான். அதே போன்று முடிகள் இருக்குது பாருங்க, முடிகளும் என்ன செய்து வளர்ச்சி பெறுது அப்படின்னு சொல்லி கிதாபில் எழுதுறாங்க. மருத்துவர்களும் இதை என்ன செய்யறாங்க, டாக்டர்களும் அறிவியல் விஞ்ஞானமும் சொல்லுது. எனவே மார்க்கம் சொல்லுது, இவ்வாறான கண்ணுக்கு புலன்படாத, அதாவது வியர்வை வரக்கூடிய இடம் ஓட்டை நம்மளுக்கு தெரியாது, முடி உதிரக்கூடிய இடம் ஓட்டைகள் என்ன செய்யுது, இத்தனை லட்சம் ஓட்டைகள் இருக்குதுன்னு மருத்துவர் சொல்றாங்க. இன்னைக்கு தான் நமக்கு வழங்குது. கிதாபுகளை பார்க்கும்போது, ஆராய்ச்சி செய்யும் போது, ரொம்ப சிந்தனை செஞ்சு கேட்கும் பொழுது நம்மளுக்கு இத்தனை லட்சம் ஓட்டைகள் இருக்குதா நம்ம உடம்புல. ஒரு சின்ன ஒரு காயம் பட்டுருச்சுன்னா டாக்டர்கிட்ட போயிடுறோம், மருத்துவர்கிட்ட போகிறோம்.
அப்போ இத்தனை லட்சம் சுரப்பிகள் இருந்து ஓட்டைகள் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வியர்வைகளையும் முடிகளையும் அல்லாஹ் உருவாக்குறான் அப்படின்னு சொல்லி ஹதீஸ்களில் நம்ம கிதாபுகளில் பார்க்குறோம். இப்போ விளங்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இது மாதிரி கண்ணுக்கு தெரியாத சுரப்பிகள் வெளியாகுது பாருங்க. இந்த உடம்புகளில், இந்த சதைகளில், இந்த நரம்புகளில் செலுத்தக்கூடிய குளுக்கோஸாக இருக்கட்டும், ஊசிகளாக இருக்கட்டும், இதை கொண்டு நோன்பு முறியாது அப்படின்னு சொல்லி நம்ம கிதாபுகளில் பார்க்குறோம். இப்போ என்ன இதுக்கு ஆதாரம்? ஹதீஸ்ல என்ன வந்திருக்குது அப்படின்னு சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அம்மையார் அவங்களும் உம்மு சலமா அவங்களும் அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இத்ரிகுல் ஃபஜ்ர் வஹுவ ஜம்புன் மின் அஹ்லிஹி சும்ம யக்தஸிலு வ யஸூமு. எங்களுடைய கணவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், குளிப்பு கடமை ஆயிடுச்சு. கடமையாகிற நேரத்தில் குளிக்கணும், ஆனால் சகர் முடிய போகுது. என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு உத்தரவு விட்டாங்க. அவங்களும் என்ன செஞ்சாங்கன்னா சகரை சாப்பிட சொல்லிட்டாங்க. சகரை சாப்பிட்டோம், என்ன நோன்புடைய நியத்துகளையும் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், வச்சிட்டோம். அதற்கு பின்னாடி என்ன செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குளிச்சாங்க. அப்போ எங்கள்கிட்ட சொன்னாங்க, இதை கொண்டு என்ன செய்யாது, நோன்பு முறியாது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. கண்ணியத்திற்குரிய தாய்மார்கள், இந்த இடத்துல ஒரு மசாயில் சட்டத்தை விளங்கணும். இப்போ குளிப்பு கடமையாயிருச்சு, சகர் முடிய போகுது, எனவே உணவை சாப்பிட்டாங்க, அதற்கு பின்னாடி குளிச்சாங்க. ஆனால் இன்னொரு சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் நோன்பையெல்லாம் வச்சுட்டு ஒரு கணவனோ மனைவியோ அல்லது ஏதாவது ஒரு நேரத்தில் நோன்பு முறியக்கூடிய ஒரு உதவு முடிஞ்சிருச்சு, குளிப்பு கடமையாயிருச்சுன்னு வைங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆயிரும், நோன்பு முறிஞ்சு போயிடும். இங்கே அந்த ஹதீஸை பார்க்கணும். நம்ம சகர் முடிய போகுது, இரவுல குடிப்பு கடமையாயிருச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்திரிக்க லேட் ஆயிருச்சு, என்ன செஞ்சாங்க, சகரை வச்சுட்டு நோன்புடைய நியத்தை வச்சுட்டு பின்னாடி குளிச்சாங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, உடல், அதாவது உடல் ரோமங்கள், அந்த சதைகளில் செலுத்தக்கூடிய எந்த நீரை கொண்டும் என்ன செய்யாது, நோன்பு முறியாது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளிலிருந்து நம்ம காண முடியுது. இது புகாரியுடைய கிதாபில் கூட 1926வது ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. முஸ்லீம் ஷரீஃபில் 1109, இப்படி பல ஹதீஸ்களில் வருது. அதே போன்று இன்னொரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம். அன்பால் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். யசுப்பு அலா ரஹசியில் மாவு வஹுவ சாயிபு மின் அத்ஸி அவ் மினல் ஹர். வெயில் காலங்களில் என்ன செய்வாங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, வெயில் தாக்கம், நோம்புடைய தாக்கம் கடினமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அடிக்கடி தலையில் தண்ணியை ஊற்றிக்கிடுவாங்களாம், தண்ணியை உடம்புல ஊற்றிக்கிடுவாங்களாம். ஏன், அந்த வெயிலுடைய தாக்கம் போகணும், நோன்பு அதன் மூலமாக நோன்பு என்ன செய்யக்கூடாது, அந்த கடினங்கள் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது மாதிரி வெயிலுடைய காலங்களில் தண்ணியை ஊற்றி கொள்வதை நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி அஸ்ஹாபு சஹாபா, அதிகமான சஹாபாக்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அப்போ கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இதன் மூலம் நபி மொழியின் மூலம் நம்ம ஒரு விஷயத்தை விளங்க வேண்டி இருக்குது. அதாவது குளிப்பதின் மூலமாகவோ உடலுக்கு உற்சாகம், குளிச்சா உற்சாகம் கிடைக்குது. இந்த மாதிரி நேரங்களில் நபியவர்கள் அந்த நோக்கத்திற்காக என்ன செஞ்சுருக்கிறாங்க, குளிச்சிருக்கிறாங்க, தலையில் தண்ணியை ஊற்றிருக்கிறாங்க. எந்த அளவுன்னு சொன்னால், குளிப்பு கடமையான நேரத்தில் கூட என்ன செஞ்சுருக்காங்க, சகரை வச்சுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குளிச்சிருக்கிறாங்க. ஆனால் அங்கே வெளிப்படையாக துவாரங்களின் மூலமாக தண்ணீர் உள்ளே செல்லலை, மாறாக நோன்பு நேரத்தில் வந்து தண்ணியை குடிக்கலை, சாப்பிடலை, நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு சட்டம் நம்ம விளங்கணும். உதாரணமாக நம்ம சகருக்கு தூங்கிட்டோம், லேட்டாக எந்திரிக்கிறோம், எந்திரிக்கக்கூடிய நேரத்தில் என்ன நம்ம காதில் கேட்குது அப்படின்னு சொன்னால், பாங்கு சொல்கிற சத்தம் கேட்குது. இப்போ என்ன மசாயில், என்ன சட்டம் அப்படின்னு சொன்னால், நாம் நினச்சிடக்கூடாது ஏதாவது தண்ணியை குடிச்சிட்டு நியத்தை வச்சிருவோம், அல்லது ஒரே ஒரு ஈத்தம்பழத்தை மட்டும் திண்டுட்டு என்ன செஞ்சிருவோம், நியத்தை வச்சிருவோம், நோன்பு குடிக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த நோன்பு கூடுமா கூடாதா, கூடுமா கூடாதாங்க, கூடாது, நோன்பு முறிஞ்சு போயிடும். அதே நேரத்தில் நம்ம சகருக்கு என்ன செஞ்சிடறோம், தூங்கிட்டோம், பாங்கு சொல்கிற சத்தம் கேட்டுச்சு, ஆனால் ஒரு தண்ணியோ ஒரு பேரிச்சம்பழமோ சாப்பிடாம அப்படியே நம்ம என்ன செஞ்சிட்டோம், மனசுலேயே நான் நோன்பு யாரெல்லாம் நோன்பை நான் என்ன செஞ்சுட்டேன், நோட்டுறேன் அப்படின்னு சொல்லி நியத்தை வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த நோன்பு என்ன செஞ்சுக்கிறோம், கூடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஹதீஸ்களில் நம்ம பார்க்குறோம். எனவே நம்ம விளங்க வேண்டிய என்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் தாய்மார்களே, எனவே வாய், மூக்கு போன்ற வெளிரங்கமான துவாரம் இல்லாமல் சதை, நரம்பு, உள் துவாரத்தின் மூலமாக நோன்பு வைத்த நிலையில எந்த வகையான இன்ஜெக்ஷனாக இருக்கட்டும்
அல்லது குளுக்கோஸாக இருக்கட்டும் எடுத்துக்கொள்ளலாம். இதை கொண்டு நோன்பு முறியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸில் நம்ம கிதாபுகளை நம்ம பார்க்குறோம். ஆனால் கூடுனாலும் கூட, ஊசி போட்டுக்கிறலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட, குளுக்கோஸ் ஏற்றினாலும் நோன்பு முறியாது என்று சொன்னாலும் கூட கிதாபில் எழுவுறாங்க, ரொம்ப என்ன செய்யுது, அதிகமான காய்ச்சல் வந்துருச்சு, நோன்பு வச்சிருக்கிறோம், காய்ச்சல் நம்மளால தாங்க முடியலை, அல்லது உடம்பு ரொம்ப பலகீனமாக ஆயிருச்சு, ஊசி போட்டாதான் நம்ம அந்த நோன்பை என்ன செய்ய முடியும், வரக்கூடிய நேரம் வர நம்ம என்ன செய்ய முடியும், மீட்ட முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளால தாங்க முடியாது, நோன்பை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதே போன்று குளுக்கோஸ் ஏற்றினாதான் என்ன செய்யணும், நம்ம தாங்க முடியும், நோன்பை என்ன செய்ய முடியும், கடைசி நேரத்தில் திறக்க முடியும். இல்லட்டா உடனே உற்றக்கூடிய சூழ்நிலை வந்தால் தான் என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான ஒரு நேரத்தில் தான் நீங்கள் என்ன செய்யுங்க, ஊசி போடுங்க, குளுக்கோஸ் ஏற்றுங்க, அல்லது ஏதாவது ஒரு வண்டு கடிச்சிருச்சு, ஒரு பூச்சி கடிச்சிருச்சு, அப்போ இந்த மாதிரி நேரத்தில் டிடி ஊசி போட வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி நேரங்களில், ஒரு எமர்ஜென்சியான நேரங்களில் நீங்கள் இன்ஜெக்ஷனையும் குளுக்கோஸையும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஆனால் காய்ச்சல் வருது, உடம்பு வலியாக இருக்குது, நோன்பு திறக்கிற வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்யுது, பிரச்சனை இல்லை, அதை நம்ம தாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தாய்மார்களை, நோன்பு திறந்த உடனே அவங்களுக்கு என்னது, இன்ஜெக்ஷன் போடுறது, குளுக்கோஸ் பாட்டு ஏற்றுறது சிறந்தது அப்படின்னு சொல்லி கிதாபில் நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. சொன்ன விஷயம் உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். விளங்குதில் சொன்ன விஷயம். அதே போன்று மூக்கிற்கு வெளியே மற்ற இதர உறுப்புகள் இருக்குது பாருங்க. ரெண்டாவது விஷயம், ஒன்று ஊசி இன்ஜெக்ஷன், ரெண்டாவது தைலம் தேய்க்கிறது. ஒரு தலைவலி வந்துருச்சு, ஒரு கால் வலி வந்துருச்சு, இப்போ இந்த மாதிரி நேரங்களில் நம்ம தைலம் தேய்ச்சிக்கிறலாமா, அதற்கு மருந்து எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு சொன்னால், இதற்கு ஒரு தலைவலி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் தாராளமாக தைலத்தை தேய்ச்சி கொள்ளலாம். அது கால்களாக இருக்கட்டும், உடம்புகளாக இருக்கட்டும், அது விக்ஸாக இருக்கட்டும், என்னென்ன உடல் வலிக்கான மருந்துகள் இருக்குதோ அதையெல்லாம் என்ன செய்யலாம், தைலங்களாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த ஓட்டை துவாரத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, அந்த தைலத்தை, மூக்கு ஓட்டை இருக்குது, ஜனதோஷம் பிடிச்சிருச்சு, மூக்கு அடைச்சிக்கிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தைலத்தை மூக்குக்கு மேலே, அந்த சதைக்கு மேலே தேய்ச்சிக்கிறலாம், தலைக்கு மேலே என்ன நெத்தியில தேய்ச்சிக்கிறலாம். அந்த தைலத்தை எடுத்து என்ன செய்யக்கூடாது, மூக்கினுடைய துவாரத்தில் என்ன செய்யக்கூடாது, விட்டு அதனுடைய வாசனைகளை இழுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன ஆயிருது அப்படின்னு சொன்னால் நோன்பு முறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம கிதாபுகளை பார்க்குறோம். ரெண்டாவது விஷயம். மூணாவது என்ன அப்படின்னு சொன்னால், கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சில நபர்களுக்கு இந்த இன்ஹேலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கு. இன்ஹேலர் அப்படின்னு சொன்னால் இந்த ஆஸ்மா இருக்கும், திடீர்னு மூச்சு திணறல் வந்துடும். அவங்களுக்கு மருத்துவர்கள் என்ன செய்வாங்க, அந்த மூக்கில் காற்று ஓட்டத்துக்கு ஆக்சிஜன் வைப்பாங்க. சில பேர்த்துக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அடிக்கடி மூச்சு திணறல் வர்றவங்க ஒரு மருந்தை ஒரு டப்பாக்குள்ளே, ஒரு மிஷின் மாதிரி இருக்கு, அந்த மிஷினில் அந்த மருந்தை போட்டு, அந்த மாத்திரையை போட்டு வாயில் திறந்து அடிப்பாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, புரியுதுங்களா உங்களுக்கு, அதில் அடிப்பீங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது என்ன செய்யக்கூடாது, இதனால் என்ன செய்யும், நோன்பு முறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சில கிதாபுகளை நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், இதுவெல்லாம் அந்த வெளிப்படையான துவாரங்களின் மூலமாக, ஓட்டையின் மூலமாக செல்வதின் காரணமாக நோன்பு முறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பெருமக்களை கிதாபில் எழுவுறாங்க. மூணாவது விஷயம். நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இப்போ நம்மளுக்கு உடல் ராகத்து நம்ம நியத்து வச்சிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய கிருபையினால். அது குறிப்பாக எவ்வளவோ தப்பு செய்கிறோம், எவ்வளவோ தொழுகையை விடுறோம், அதுவெல்லாம் என்ன செய்து ஒரு புறம் இருந்தாலும் கூட நம்ம பெண்கள்கிட்ட, நம்ம ஊர் பெண்கள்கிட்ட கேள்விப்பட்ட வர, அல்லாஹ்வுடைய கிருபையினால் உள்ளூரில் இருக்கிறனால நம்ம தெரிஞ்ச வர, நோன்புடைய விஷயங்களில் ரொம்ப அதிகபட்சம் ஆண்களை விட என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நோன்பாளிகளாக பெண்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு சதக்கா செய்யக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அல்லாஹ் அதில் பெரிய பரக்கத்து வச்சிருக்கிறான். உங்களுக்கு தெரியாது, உங்கள் பிள்ளைகள் எந்த நாட்டிலையும் எந்த தேசத்துலையும் இருப்பாங்க, நீங்கள் செய்யக்கூடிய அந்த சதக்கா இருக்குதே, ஏதாவது ஒரு நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய தலையெழுத்தை மாற்றும். உங்களுக்கு வரக்கூடிய நோய்களை அல்லாஹ் தலையெழுத்தை மாற்றுவோம். எங்கோ ஒரு மரணம் வரும், ஆக்சிடென்ட் ஆகி அந்த நேரத்தில் நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் மூத்தா போகிற நிலைமையில் என்ன தக்தீரில் எழுதிடுவான் அல்லாஹ். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த சதக்கா இருக்குது பார்த்தீங்களா, அது நம்முடைய சொந்த பந்தங்களுடைய தலையெழுத்தை மாற்றும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், இந்த ரெண்டு விஷயத்தில், தொழுகையில், மதரசாவுடைய தொடர்பில், குர்ஆன் ஓதுறதுல அல்லாஹ் முயற்சி எடுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம நியத்து வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் கொண்டுட்டு வந்துடுவான் மதரசாக்கு. எத்தனையோ நபர்களை நம்ம ஊரில் அழிப்ப தெரியாத எத்தனையோ தாய்மார்கள் இன்னைக்கு மாஷா அல்லாஹ் அவங்களுடைய கபருடைய வாழ்க்கைக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே.
நிதர்சனமாக நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி 2 விஷயம் என்ன நம்ம பெண்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு சதக்கா. 2வது விஷயம் என்ன, யார் கேட்டாலும் என்ன செய்வாங்க, ஏதாவது கொடுத்துட்றாங்க. கணவருக்கு தெரிஞ்சோ தெரியலையோ எப்படியோ கொடுத்துட்றாங்க. அதே போன்று நோன்புடைய நேரங்களில் பெண்கள் என்ன செய்கிறாங்க, அதிகமாக ஆண்களை விட நோன்பு நோக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். அப்போ இதில் ஒரு சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு வயசானவங்க இருக்கிறோம், சில நேரம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம், நோன்பு நம்மளால் பிடிக்க முடியல, நியத்து வச்சிருக்கிறோம், நம்மளால் பிடிக்க முடியல அப்படின்னு சொன்னால் என்ன சட்டம்? இன்னைக்கு நிறைய மக்கள் இந்த மசால்களை சட்டத்தை தெரியாமையே நோன்பை விட்டுறோம். இப்போ பெண்களுக்கு மாதாந்திர உபாதைகள் ஏற்படுது, அல்லது பிரசவ தீட்டு ஒரு 40 நாளோ ஏதோ ஒரு கணக்கு இருக்குன்னு வைங்க. இந்த மாதிரி நேரங்களில் பெண்கள் வந்து என்ன செய்யணும், நோன்பு விடக்கூடிய சூழ்நிலைமை ஏற்படுது. இவங்கெல்லாம் என்ன செய்யணும், கண்டிப்பாக ரமலானுக்கு பின்னாடி எத்தனை நோன்பு நம்மளை விட்டு தவறியிருந்தோ நோன்பு என்ன செஞ்சிடணும், கலா செஞ்சே ஆகணும், கட்டாயமாக கலா செஞ்சாகணும். இதில் எந்த விதமான உதிரும் என்ன செய்யலை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லலை. அதே நேரத்தில் வயசானவங்களாக இருக்கிறோம், நோன்பு போன வருஷம் வச்சோம், இந்த வருஷம் என்னால் வைக்க முடியலை. அது சின்ன வயசு பொம்பளையாக இருக்கட்டும் அல்லது ஆம்பளையாக இருக்கட்டும், வயசுக்கு வந்தவங்க, நோன்பு கடமையாக்கப்பட்டவங்க, இப்போ இவங்கெல்லாம் என்ன செய்கிறோம், நோன்பு வைக்கக்கூடியவங்க, இவங்களால ஏதோ எல்லாம் பாதுகாக்கணும் எல்லா மக்களையும். ஒரு நோய் வாயினால நோன்பு வைக்க முடியாத ஒரு சூழ்நிலைமை, மருந்து சாப்பிட்டா தான் நான் என்ன செய்ய முடியும், என்னுடைய ஆயுள் ஓடும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலைமை, இக்கட்டான ஒரு சூழ்நிலை. எல்லாருமே மாத்திரையில் தான் இன்னைக்கு என்ன செய்யப்படுது, எல்லாம் பாதுகாக்கணும். இன்னைக்கு உலகத்தில் எல்லா வண்டியும் எப்படி ஓடுது அப்படின்னு சொன்னால், மருந்து மாத்திரை தான் ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லாம் பாதுகாக்கணும். எல்லா வண்டியும் எப்படி ஓடுதுங்க, பெட்ரோல்லாம் ஓடுறது இல்லை, இப்போ எல்லாம் மாத்திரை மருந்துல தான் ஓடுது. அப்படி இருந்தும் நம்ம என்ன செய்கிறோம், அல்லாஹ்வுடைய கிருபையினால தாக்கத்தை கொடுக்குறான். என்ன செய்கிறோம், ஏதோ சகர்லையும் இரவுகளையும் அதற்குள்ள மருந்து எடுத்துக்கிட்டு நோன்பை வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைமை இல்லாத சமயம் முடிக்கவே முடியலை அப்படின்னு சொன்னால், அந்த வயசானவங்களாக இருக்கட்டும், நோய் வாய்ப்பற்றவங்களாக இருக்கட்டும், அவங்க என்ன செய்யணும், கண்டிப்பாக ரமலானுக்கு பின்னாடி நோன்பை கலா செஞ்சு ஆகணும். கலா செய்ய முடியலை, அந்த நோன்பை மீட்ட முடியலை, என்ன மசாயில், என்ன சட்டம், மார்க்கு என்ன சொல்லுது, ரமலானுக்கு பின்னாடி என்னால் பிடிக்க முடியாது, பிடிச்சா அப்படின்னு சொன்னால் என்னுடைய உடம்பு என்ன ஆகுது, ஒத்து வராது அப்படின்னு சொன்னால், நல்ல தாய்மார்கள் கவனிச்சுக்கிறனும். அவங்க வந்து முத்து கொடுக்க சொல்கிறாங்க. முத்து அப்படின்னு சொன்னால் அரபியில் ஒரு நோன்புக்கு பகரமாக 750 கிராம் முதற்கொண்டு 800 கிராம் வரை தானியங்களாக இருந்தால் தானியம் ஒரு நோன்புக்கு பகரமாக அவங்க கொடுக்கணும். எவ்வளோங்க, 750 கிராம் முதல் 800 கிராம், 1 கிலோ கணக்கு வச்சுக்கிறீங்களேன், ஒரு நோன்புக்கு பகரமாக அவங்க கொடுத்தே ஆகணும். அப்போ இந்த நோன்புக்கு என்னால் முடியலை அப்படின்னு சொன்னால், நோன்புக்கு முன்னாடியும் கொடுக்கக்கூடாது, நோன்புக்கு பின்னாடியும் கொடுக்கக்கூடாது. ரமலானுடைய காலங்கள்லையே அந்த என்ன செய்யணும், அந்த முத்தை என்ன செய்யணும், நோன்பு பிடிக்க முடியல அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும், கொடுத்தே ஆகணும். ஆனால் இதையும் என்ன செய்யணும், ரமலானுக்கு பின்னாடி அல்லாஹ் பின்னாடி நம்மளுக்கு மீட்டக்கூடிய ஒரு உடல் ராகத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் அதை மீட்டி ஆகணும். இல்லை மீட்ட முடியல அப்படின்னு சொன்னால் நாம் கொடுக்கக்கூடிய இந்த முத்து இருக்குது பாருங்க, ஒரு நோன்புக்கு ஒரு 750 கிராம் அல்லது 800 கிராம், 1 கிலோன்னு கணக்கு வைங்களேன், அது எவ்வளோ வரும். அப்போ அந்த தானியங்களை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பின்னாடி நோன்பு வைக்க முடியட்டாலும் கூட இது அதற்கு போதுமானதாக ஆகிறது அப்படின்னு சொல்லி கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை நம்ம கிதாபுகளில் நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய மக்கள் நோன்பு பிடிச்சிருப்போம், நோன்பு பிடிச்சிட்டு இடையில உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு சட்டத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அதே ரமலானுக்கு பின்னாடி அல்லாஹ் ராகத்து தடகாத்திரத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் நோன்பை கலா செஞ்சு ஆகணும். 4 இப்போ என்னால் நோன்பும் பிடிக்க முடியலை, 30 நாள் நான் நோன்பு முடிக்கிறேன், 30 நாளும் என்னால் உடல் ராகத்து ஒத்து வரலை. 1. 2வது விஷயம், எனக்கு இந்த முத்து கொடுக்குற அளவுக்கு வசதி வாய்ப்பும் இல்லை. எல்லாத்துக்கும் இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கும், இருந்தாலும் கூட மார்க்கை எவ்வளவு ஆழமாக இறங்கி இந்த சட்டத்தை சொல்லுது பாருங்க. இன்னைக்கு எல்லாருமே 1 கிலோ கொடுக்கறது 850 கிராம் என்ன ஒரு நோன்புக்கு பகரமாக கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, இதில் யாருமே குறைஞ்சவங்க இல்லை. இருந்தாலும் கூட மார்க்கு நம்மளுக்கு சொல்லுது, இதுவும் முடியவில்லை, உங்களால் நோன்பை கலா செய்ய முடியலை, முத்து கொடுக்க முடியலை, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைமை உங்கள்கிட்ட முடியலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது மார்க்கம் சொல்லுது, அவங்க அல்லாஹ்விடத்துல அதிகமாக துவா செய்ய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்சாங்க. அதிகமாக துவா செஞ்சு கொள்ளுங்க, எனக்கு யா அல்லாஹ் என்னுடைய உடல் ராகத்து குன்றி போயிருக்குது, எனக்கு ரமலானுடைய காலத்துக்கு பின்னாடி என்ன நோன்பை மீட்டக்கூடிய சக்தியும் இல்லை, அது முத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இல்லை என்பதாக இஸ்திக்ஃபார் அல்லாஹ்விடத்துல நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க, அது உங்களுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லி நம்ம ஹதீஸ்களில் நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த சட்டத்தை நம்ம தேவைப்படாத அதிகபட்சம் எல்லாருமே அந்த தாக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
அன்றாட யாரையும் வந்து பட்டினியெல்லாம் அல்லாஹ் போட்டதில்லை. எங்கிட்ட இருந்தாலும் அல்லாஹ் நம்மளுக்கு ரிஸ்க்கை கொடுத்துருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா என்ன அப்படின்னு சொன்னால், யாரையுமே வந்து என்ன செய்ய மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க, என் உம்மத்தில் பட்டினியால் யாரையும் சாவடிச்சிடாத, மூத்தாக்கிறாத அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சுருக்கிறாங்க. அதனால் எந்த இடத்துல இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் எங்கே என்ன கொண்டு வந்துடுவான், நம்மளுக்கு ரிஸ்க்குகளை எங்கிட்டாவது வந்து கொண்டு வந்து கொடுத்துருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த மசாயில்களை சட்டத்தை கேட்டோமோ அதன்படி புரிந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.